எவ்ரிவன் சியூடி யூஜி 2026க்கான ரிசல்ட் அஃபிஷியலாக என்டிஏலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது, அந்த ரிசல்ட் கூடவே வேற என்ன டீட்டெயில்ஸ் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்கன்றத குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சியூடி யூஜிக்கான அஃபிஷியல் பேஜ்குள்ளே நீங்கள் வந்துட்டு குரோமில் ஜஸ்ட் சியூடி யூஜின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேங்களா? இங்கே அவங்க டிக்ளேர் பண்ண நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். நமக்கு லிஸ்ட் ஆஃப் டாப்பர் டீட்டெயில்ஸ், சப்ஜெக்ட் வைஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம். அண்ட் என்டிஏ டிக்ளேர்ஸ் த ரிசல்ட்ன்ற அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே வி ஹேவ் சம் அதர் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ இட். ஓகேங்களா? அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் இருக்கும். கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு அங்கே ஸ்கோர் கார்டு ஃபார் சியூடி ஏஜி 2026 இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் நீங்கள் சியூடி யூஜிக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்போ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்கல்ல, அதை இங்கே கொடுங்க. அண்ட் கீழே இருக்க கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் எனக்கு பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ வரிஸ், இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் போயிட்டு உங்கள் இமெயில் மூலியமாகவோ மொபைல் நம்பர் மூலியமாகவோ நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி செக்யூர்டாக வச்சுக்கோங்க. ஸ்கோர் கார்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா வந்துட்டு சம்டைம்ஸ் எடுத்துருவாங்க, டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ கேட்டாங்கன்னா யூ வில் பி ஃபேஸிங் சம் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கோர் கார்டு நீங்கள் போட்டோன்னே கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களோட நேம், ரோல் நம்பர் அண்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஃபாதர், மதர் நம்பர், நேம்னா அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ அது எல்லாமே இருக்கா. அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்பியர் ஆனீங்க, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அண்ட் அதோட பெர்சன்டேஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கான கோட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஸ்கோர் எவ்வளோ 178, அதோட பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 94. ஓகேங்களா? ஸோ சில காலேஜில் நமக்கு பெர்சன்டேஜ் பேஸ்டாக தானே கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த பெர்சன்டைல் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து வேர்ட்ஸில். ஓகே, ஸோ நீங்கள் எழுதுகிற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான மார்க், அதோட பெர்சன்டைல், இன் வேர்ட்ஸ் நம்பர், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இஃப் இன் கேஸ் நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்பியர் ஆகலை, அது என்னோட கோட் ஏதாவது தப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்டிஏக்கு ரீச் அவுட் பண்ணி ப்ளீஸ் டூ கரெக்ட் இட் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் உங்களோட ஸ்கோர் கார்டு. ஸோ உங்களுக்கு பெர்சன்டைல் ரேஞ்ச் வச்சு இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் யூ கேன் கெட் அண்ட் கெஸ். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதில் சில விஷயத்த நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாப் 20 செக்யூரிங் ஹையஸ்ட் என்டிஏ ஸ்கோர் இன் 5 சப்ஜெக்ட்ஸ் அப் டு 2 டெசிமல் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு டாப் 20 பர்சன்ஸ் அவங்க வந்துட்டு இவங்க தான் ஹையஸ்ட் செக்யூர்டு. இது வந்துட்டு இண்டிவிஜுவல் சப்ஜெக்டில் இல்லை, எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். அண்ட் அந்த மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்டிஏவோட எக்ஸாம் எப்போ கண்டக்ட் ஆச்சு அண்ட் எவ்வளோ பேர் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் அண்ட் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனாங்க. பிகாஸ் ரெஜிஸ்டர் ஆன எல்லாரும் அப்பியர் ஆக மாட்டாங்களா, அந்த கவுண்ட் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் நமக்கு வந்துட்டு ஜெண்டர் வைஸ் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபீமேல் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ மேல் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அண்ட் எவ்வளோ தேர்ட் ஜெண்டர், அதே மாதிரி எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்கன்ற டீட்டெயில் நமக்கு இருக்குது. அண்ட் இதுதான் முக்கியமாக நமக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ அப்பியர்ட் அண்ட் டோட்டல் அப்பியர், அதில் எவ்வளோ ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ இதை வச்சு we can easily calculate நமக்கு எந்த மாதிரி காலேஜில் கிடைக்கும்ன்றது. கரெக்டுங்களா? இப்போ இங்கிலீஷில் டாப் ஸ்கோரே 244னா உங்களோட ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 220 இருக்குன்னா obviously you can be getting into a top tier 1 காலேஜ். கரெக்டுங்களா? ஸோ இல்லை அதை விட எனக்கு கம்மியாக 150 ரேஞ்சில் இருக்குன்னா there is a huge difference. நம்ம மார்க் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கும் இங்கே ஆட் பண்ணலப்பா, பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் பிடிஎஃபாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இப்போ நான் வந்துட்டு பயாலஜி எடுத்திருக்கேன்னா அதில் வந்துட்டு ஹையஸ்ட் என்டிஏ ஸ்கோர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் மேக் அ கெஸ். ஓகே, நமக்கு மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 or 10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் என்ன வேணாலும் ஆகலாம். பட் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, உங்களுக்கு இந்த டாப் ஸ்கோர் எவ்வளோ எதுவுமே தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்திருக்க மார்க் வந்துட்டு நல்ல ஸ்கோராக நமக்கு எந்த காலேஜில் கிடைக்குன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்க. பட் இப்போ இந்த ஸ்கோர் கார்டு கூட ஹையஸ்ட் ஸ்கோரும் மென்ஷன் பண்ணனால இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு டிசைட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாப் ஸ்கோர் வந்து 242 தான். ஓகே, அது மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டு கோ த்ரூ இட். அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட்லாம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது, 212.
ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு என்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் ஸ்டார்டிங்கே அதனால தான் சொன்னேன். அந்த லிஸ்ட்டு அண்ட் தென் என்டியோட நோட்டிஃபிகேஷன்லாம் காமிச்சேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயும் வந்துட்டு என்ன டவுட்டோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, see you all in the next video. Thank you. Bye bye.